தாவேக தலைவர் விஜயுடன் தலைமை செயலாளர் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விஜயின் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் தற்போது இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வீட்டிற்கு தலைமை செயலாளர் சாய்குமார், அதே போன்று தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் வருகை தந்திருக்கிறார்கள். அவரிடம் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சரியாக மதியம் அளவில் ஆளுநர் மாளிகையில் ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநரிடம் அனுமதி கோரி கடிதம் அனுப்பியிருந்தார்கள், கடிதம் வழங்கியிருந்தார்கள். இந்த கடிதம் தொடர்பாகவும் அப்பொழுது ஆளுநர் நாளை அல்லது நாளை மறுநாள் 2 நாட்கள் கால அவகாசம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக 6 நபர்கள், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதே போன்று சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரடியாக சென்று ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி கோரியிருந்தார்கள். இந்த நிலையில் ஆளுநர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கூறியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2 நாட்கள் அவர்களுக்கு அவகாசம் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனிடையே சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டரங்கில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது அந்த இடத்தில் 5000 பேர் அமர்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வைத்திருக்கிறார்கள். கூடுதலாக அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேவைப்படுகின்ற காரணத்தினால் இந்த சிஎஸ், அதாவது தலைமை செயலாளரும் தற்பொழுது இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் தற்பொழுது டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரும் இருந்து வருகிறார். இந்த நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தற்பொழுது ஆளுநர் வழங்கிய அந்த அறிவுரைப்படி அதற்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா என்கிற ஒரு அடிப்படையிலும், அதே போன்று 2 நாட்கள் அவர் கால கூறப்படுகிறது. அதற்குள்ளாக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பெரும்பான்மையை நிரூபித்துவிட்டு நாளை மறுநாள் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாமா என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சற்று முன்புதான் தலைமை செயலாளரும் டிஜிபி அவர்களும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஆலோசனையானது 1 மணி நேரம் வரை நீடிக்கும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி, அதாவது ஆட்சி அமைப்பதற்கான நிகழ்ச்சி நாளை அல்லது நாளை மறுநாள் நடைபெறுமா என்பது தொடர்பாக கட்சி தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.